உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். நித்திய ஆரோக்கிய யோகம், இந்த வார்த்தையை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் அப்படின்னா உடலும் மனமும் எந்த இடைவெளியும் இல்லாமல் இனிமையாக இயங்குதல். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. உடலும் மனமும் எந்த இடைவெளியும் இல்லாமல் இனிமையாக இயங்குதல், அதுதான் ஆரோக்கியம். லிசன் கேர்ஃபுல்லி, ஆழ்ந்து கேளுங்கள். உடலும் மனமும் இடைவெளி இல்லாது இயங்குதல். வெறும் ஆஸ்பத்திரிக்கு போகாம வீட்டில் இருக்கிற அளவுக்கு இருக்கிறது ஆரோக்கியம் நினைச்சுக்காதீங்க. அது வியாதி இல்லாமல் இருத்தல். வியாதி இல்லாமல் இருத்தல் ஆரோக்கியம் கிடையாது. அது ரொம்ப தப்பான ஒரு கருத்தை நீங்க வச்சிருக்கீங்க. ஆஸ்பத்திரிக்கு போகாம வீட்டிலேயே இருந்தால் அது ஆரோக்கியம் நினைச்சுக்கிறீங்க. கிடையாது. உடலும் மனமும் இடைவெளி இல்லாது இயங்குதல். உண்மையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் உடல் நலத்தை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி சிறு வயதிலிருந்து என்னென்ன கருத்துக்கள் விதைக்கப்பட்டு எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த கருத்துக்கள் தான் உங்க வாழ்க்கையில் ஆரோக்கியமா மாற ஆரம்பிக்குது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. அப்பாவுக்கு சுகர் இருந்தது, உங்களுக்கும் வந்துரும் நீங்க ஸ்ட்ராங்கா நம்பினீங்கன்னா என்ன ஆகும்? வந்தே தீரும். உங்களை பற்றியே, உங்கள் உடலை பற்றியே, உங்கள் ஆரோக்கியத்தை பற்றியே நீங்கள் வைத்திருக்கும் கருத்துகள், நம்புகிற நம்பிக்கைகள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான தேவை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க, ஆழ்ந்து கேளுங்க. இப்ப நான் உங்களோட என்ன பகிர்ந்துக்கிறேனோ அது ஆழமான ஆன்மீக அனுபவத்தின் சாரம். என்னுடைய அனுபூதி, ஆகமங்களில் எம்பெருமான் ஈசன் உரைக்கின்ற சத்தியங்கள், இது இரண்டோட சாரம். அதாவது என்னுடைய அனுபூதியில் ஆகமத்தில் பெருமான் உரைக்கின்ற சத்தியங்கள் எவை அவர் உரைத்திருக்கிற சத்தியங்களில் எதெல்லாம் என்னுடைய அனுபூதியில் நான் பார்த்துருக்கணும் அதைத்தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆழ்ந்து கேளுங்கள். இன்னைக்கு உண்மையில் உங்களுக்கு நீங்களே மனதால், உணர்வால் அறுவை சிகிச்சை பண்ணிக்க போறீங்க. உங்களுக்குள்ள நிறைய தேவையில்லாத கட்டிகளை வளர விட்டுட்டீங்க. உணர்வு கட்டிகள், தவறான நம்பிக்கைகள். உண்மையில் தகப்பனுக்கு ஒரு வியாதி இருந்தால் மகனுக்கு அது வந்தாகணும் கட்டாயமே கிடையாது. வந்துருன்னு நம்புறதுனால்தான் வருது. ஆழ்ந்து கேளுங்க. தவறான பல நம்பிக்கைகளை உங்களுடைய உணர்வு கட்டிகள் மாதிரி உங்களுக்குள்ள வளர விட்டுருக்கீங்க. அவைகளை நீங்களே தான் இன்னைக்கு அறுத்து வெளியில் எடுத்து போட போறீங்க. அதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான வாழ்க்கைக்கான, ஆரோக்கிய வாழ்க்கைக்கான வழி. இதை அனுபவபூர்வமாக இன்னைக்கு உங்களுக்கு செய்ய வைக்க போறேன். அதாவது நீங்களும் நிறைய படிச்சிருப்பீங்க, நானும் நிறைய படிச்சிருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் படித்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏட்டு சுரக்கா கறிக்கு ஆகாது. ஏட்டில் சுரக்கா வரைஞ்சி வச்சுருந்தா அதை வச்சு கூட்டோ கறியோ பண்ண முடியாது. கழுத வேணா திங்கலாம், நாம திங்க முடியாது. அனுபூதிதான் வாழ்க்கையின் ஆதாரம், அனுபவம் தான் வாழ்க்கையின் ஆதாரம். அனுபவமாக இந்த சத்தியங்களை நீங்கள் இன்று
அனுபவிப்பீர்கள். அதை அனுபவிக்கச் செய்வதுதான் என்னுடைய வேலை. முதல் சத்தியம் ஆழ்ந்து கேளுங்க. சிறு வயதிலிருந்து தெரிந்தோ தெரியாமலோ, சரியாகவோ தவறாகவோ, உங்களுக்குள் உங்கள் உடல் நலம் பற்றி, வியாதி பற்றி, நோய் பற்றி நீங்கள் உருவாக்கி வைக்கும் கருத்துக்கள் உங்கள் ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கிறது. சில பேர் நான் பார்த்துருக்கேன், எத்தனை மணி நேரம் ஓடினாலும் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு டயர்டே ஆகாதுப்பா. சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், கிராமத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கை முறையில் வளர நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கையாலே வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியமாக வாழ்ந்து செத்து போயிடுவாங்க. 90 வயசு வாழ்வாங்க, இல்லாத கெட்ட பழக்கம் இருக்காது, ஆனால் திட்டமாக இருந்து செத்து போயிடுவாங்க. சின்ன வயசுல இருந்து ஆரோக்கியம்னா என்னன்னு நினைக்கிறீங்க, நோய்னா என்னன்னு கேள்விப்பட்டீங்க, நோய் வந்தா என்ன ஆகும்னு நம்ப ஆரம்பிச்சிங்க. சில பேருக்கு நோய் வந்தால் செத்து போயிடுவோம், அவ்வளோதான், வேற எதுவும் அவங்களுக்கு இல்லை, இது சரி பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே நம்பிக்கிற. நோய் வந்தால் செத்து போயிடுவோம். சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாதுடா, நான் எதுவாக இருந்தாலும் எந்திரிச்சு வந்துடுவேன். அது ஒரு தெனாவட்டான தைரியம், ஆனால் அதே மாதிரி வந்துடுவாங்க அந்த அந்த ஸ்ட்ரென்த்னால. சில நேரத்தில் அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையின் பலம். எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மாவும் தாத்தாவும் என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, உடம்பு சரியில்லைன்னா கோயிலுக்கு போய் திருநீறு பூசிட்டு தீர்த்தம் வாங்கி குடிச்சிரு, சரியாக போயிடும். அது அப்படியே பழகி போய் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல. இப்போ இந்த டிசம்பர் மாதம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி தாய்லாந்து போயிருந்தேன். போயிட்டு வரும்பொழுது, திரும்பி வரும்பொழுது டாக்டர்ஸ் சொன்னாங்க, கூட இருக்கிற டிவோட்டி டாக்டர்ஸ் சொன்னாங்க, டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சாமி, இந்த டெம்பரேச்சரோட ஃப்ளைட்டில் போக விட மாட்டாங்க, உங்களை குவாரண்டைன் பண்ணிடுவாங்க. ஒரு தரம் பிளட் செக் பண்ணிக்கலான்னு பிளட் டெஸ்ட் பண்ணால் டெங்கு வந்து போயிருச்சு. யூஸ்வலாக டெங்கு வந்தால் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் வந்திருக்கு டெங்கு? வந்தவங்களுக்கு தெரியும், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். இது வந்து போயிருச்சு. காரணம் அந்த ஒத்த தெளிந்த நம்பிக்கை. ஒரு நாள் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருந்தது, உடனே என்ன பண்ண, பூஜையை முடிச்சு தீர்த்தத்தை ஊற்றிட்டு திருநீறு பூசிக்கிட்டேன், கிளம்பி கிளாஸுக்கு போயிட்டேன், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த நாளுங்களில். உங்களுடைய ஆழமான நம்பிக்கை, உங்களுடைய ஆழமான ஸ்ரத்தை, அந்த நாட்டில் ரொம்ப மோசமாக டெங்கு பரவிட்டு இருக்கு. வியாதியை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்ன? உடலை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன? தூக்கத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன? சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் எத்தனை நாள் வேணா தூக்கம் இல்லாமல் இருப்போம்பா அப்படின்னு நம்புவாங்க. உண்மையிலேயே அதே மாதிரி இருப்பாங்க. ராத்திரி 7 மணி ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் தூங்குறதுக்குன்னா காலையில் எந்திரிக்க முடியாதுப்பா நம்புவீங்க, அப்படியே இருப்பீங்க. தூக்கத்தை பற்றி உங்களுடைய நம்பிக்கை, உணவை பற்றி உங்கள் நம்பிக்கை,
நான்வெஜ் திங்கலைன்னா உடம்பு எப்படிப்பா வளர்றது? பல பேர் என்கிட்ட கேட்குறது. வெஜிடேரியன் சாப்பாட்டில் புரோட்டீன் எப்படி சாமி வரும்? யானைக்கு புரோட்டீன் எங்கேருந்து வருதோ எங்களுக்கும் அங்கேருந்து வரட்டும். யானைக்கு என்ன, உங்கள் கோழி முட்டையில் இருந்தால் புரோட்டீன் வருது? உணவை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை. நான்வெஜ் சாப்பிட்டா தான் உடம்பு வளரும்ன்ற தவறான நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா, அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. உணவை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, உறக்கத்தை பற்றி வைத்திருக்கும் கருத்து, என்ன செஞ்சா வியாதி வரும், என்ன செஞ்சா ஆரோக்கியம் வரும் அப்படின்னு நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, இது எல்லாம் உங்கள் ஆரோக்கியத்தோடு நெருக்கமான தொடர்புடையவைகள். இந்த எண்ண முடிச்சுக்கள் தான் இன்கம்ப்ளீஷன் சொல்றேன். அதாவது அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்தே தீரும் நம்பினீங்கன்னா அதுதான் ஒரு எண்ண முடிச்சு, இன்கம்ப்ளீஷன். அந்த இன்கம்ப்ளீஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்தே தீரும், வேற வழி இல்லை. அவருக்கு இருந்தால் என்னப்பா, நான் ஒழுங்காக இருந்தா எனக்கு வரப்போறதில்லப்பா, எனக்கு எப்படிப்பா வரும் அப்படின்றதுங்க வராது, அவ்வளவுதான். நமக்குள் தெளிவாயிருத்தல்.